Good evening, sir. குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். சார் எங்களுக்கு அடுத்த கிழமை எக்ஸாம் சார் 14ஆம் தேதி. அதால தான் இன்றைக்கு நாங்கள் பேப்பர் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டா ஈஸி. ஓகே சார். 2024ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று இருக்கு. வரன் ஷேர் பண்ணுறேன். அப்போ இதில் படிப்பிக்காத பாடத்தையும் கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்டுறலாம் இன்றைக்கி நாங்கள். ஓகே, பிள்ளைகள் பேப்பர் ஷேர் ஆகுது. ஓகே, உங்களுக்கு தெரியும் வளமையா நாங்கள் எப்படி எக்ஸாம் பேப்பர் செய்வோம்? கேள்வி நம்பரை போட்டு விடை எழுதுவோம். ஃபஹீமா, வெல்டன். வினா இலக்கத்தை போட்டு விடையை மட்டும் எழுதுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அலிசா, அபிஷேக், ஃபஹீமா, சஃபா, சியத், தஷ்வின், தக்ஷிதா, ஜோய். ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம். டைம் தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். முதல் 6 கேள்வி செய்யலாம். இப்போ சஃபா எதுவும் கேட்டீங்களா? சார் எழுதலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களா? நோ சார், எழுதி நிக்கிறேன். ஓம். டன் சார். நோ சார், டைம் வேணும்.
சார் ஃபினிஷ் சார். முடிஞ்சா 6 கேள்விகள். சஃபா எடுங்க 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 பிள்ளைகள், முதல் 6 கேள்வி செய்யணும். தஸ்வின் முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. சிலருக்காக கொஞ்சம் டைம் கொடுப்போம் பிள்ளைகள். சார் பேப்பர் விளங்குது சார். விளங்குது இல்லையா? ஐயோ, ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க அப்பு. சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுவீங்களா சார்? ஷராஃப் ஓகேவா இப்போ? ஓகே சார். ரைட். ஷராஃப் கொஞ்சம் சின்னதாக்குவீங்களா? ஏன் சின்னதாக்கணும்? ஏன்னா சைடுல உள்ளதெல்லாம் விளங்குது இல்ல சார். சார் 5வது கேள்வியை போடுங்க. கொஞ்சம் இருங்கம்மா, இப்பதாங்க ஷராஃப் வந்திருக்காரு, கொஞ்சம் செய்திடணும். ஷராஃப் ஃபர்ஸ்ட்ல தான் செய்றீங்க இப்போ? சார் நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தா செய்றீங்கன்னு கேட்டேன். ஓகே ஓகே பிள்ளைகள், ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்போம். சார் ஆன்சர் மட்டும் தான் எழுதணும். क्वेश्चन போட்டு ஆன்சர் மட்டும் எழுதுங்க. முதல் 5 முடிச்சிட்டோமா எங்கட ஷராஃப்? சார் ஒரு 1 மினிட் தாங்களா சார் ப்ளீஸ். ஓகே. அஸ்பா முடிச்சிட்டீங்க, அலிஷா முடிச்சிட்டீங்க. அலிஷா தேத்லா பக்கம் மலையா? கேக்கல சார். ஊர் பக்கம் மலையா? இல்ல சார். இப்போ ஒரு ஆள் ஜாயின் பண்ணி இருக்கிறார், அதான் சிக்கல். ஏண்டா ஒரு ஆளாக ஜாயின் பண்றாங்க. லக்ஷிதா முடிஞ்சா 5 முதல் 5 முடிஞ்சு சார். ஓகேம்மா. சார் 5வது கேள்வியில விட வழங்க மாட்டேங்குது சார். நான் 5வது கேள்வி காட்டவே இல்லைம்மா, கொஞ்சம் பொறுங்க. இந்த ஷராஃபுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து. ஓகே சார் முடிஞ்சு. ஷரஃப் ஓகே சார். ஓகே ஷராஃப்.
சார் அந்த சிறுகுடல் இதயம் அதெல்லாம் நம்ம படிக்கல சார். சார் சார் இந்த அங்கம் களம் தொகுதி அதெல்லாம் நம்ம படிக்கல சார். ஷராஃப், ட்ரை பண்ணுவோம். நான் அதுக்கு படிப்பு போண்டைக்கு சரியா? சார் அது பாதி 2 புக் சார். நம்மளுக்கு இன்னும் பாதி 2 புக் தரல. ஷராஃப், ஆனால் நீங்கள் 2ஆம் தவணைங்கிறது பகுதி 2 புத்தகத்தில் உள்ள கேள்வியும் உள்ளடங்கும். ஆமா சார். நீங்க பகுதி 2ல 2 பகுதிகள் படிக்கணும். நான் லைட்டா டச் அப் பண்ணி விடுறேன் இன்றைக்கு, சரியா? சார் எங்களோட ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க பகுதி 2வது புக்ல செகண்ட் டேர்முக்கு 13ஆம் பாடம் வரைக்கும் வரும் நாங்க சார். கட்டாயம் கட்டாயம். உங்களுக்கு மட்டும் இல்ல அலிஷா, இலங்கை முழுக்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும். சார் எங்களோட பார்ட் 1 முடிஞ்சு நாளைக்கு பார்ட் 2 பாடம் நடக்க போகுது சார். ஓகே, பரவாயில்ல, செய்யுங்க. நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். ஓகே, 10 வரை செய்வோம். ஷரஃப்க்கு நோ ப்ராப்ளம் சார். சார் எங்களுக்கு 20ஆம் தேதி எக்ஸாம் சார். ஓகேம்மா, அதுக்கு தான் நாங்க ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம், சரியா? எங்களுக்கு 2 கிழமையால எக்ஸாம். ஓகே ஓகே. ஓகே, நாங்க 5 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் விட அளிப்போம், இல்லையா? நோ சார். 8வது கேள்வி. அலிஷா, 5ல இருந்து 10 வரை செய்வோம்னு சொன்னேன். அழைப்பிக்க வெளியே. ஓகே சார். ஃபினிஷ் சார். நான் விடைகள் பார்க்க. பத்து வரையான வினாக்கள் முடிச்சுட்டோமா? ஆமா சார். ஓகே, ஆமா நேரம் வேணுங்கிறவங்க யாரும்? சார். ஒரு 1 மினிட் தாங்க சார். ஓகேப்பா, ஓகே ஓகே. 2 மினிட்ஸ் தரேன். 2 மினிட்ஸ். ஓகே சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யார் இது? ஃபர்ஹா. ஃபர்ஹா, வாங்க, வெல்கம். ஏன் லேட்? கிளாஸ் போனேன்.
ஓகே. இப்ப நீங்க 5 தொடக்கம் 10 வரை விட அளிக்கலாம் ஃபர்ஹா. 1 தொடக்கம் 5 நான் காட்டுறேன் பிறகு. சார் கேள்வி பிளேல் 10 வரை செய்துட்டீங்களா? எஸ் சார். ஓம். ஓகே, நான் 11 காட்டுறேன். ஓ, ஓடிட்டு. இப்போ நீங்க 11 தொடக்கம் 14 வரை பார்க்கலாம் இல்லையா? எஸ் சார். 11 தொடக்கம் 14 வரையான வினாக்களுக்கு விடையளிப்போம். சார் நாங்க உனக்கு காட்டி ஒன்றும் படிக்கல சார். என்னன்னு கேட்டா ஒரு விஷயம், எங்களுடைய பகுதி 1 புத்தகத்துல முழு பாடமும் பகுதி 2ல 2 பாடம் வரும் உங்களோட 2ஆம் ஆண்டு பரீட்சைக்கு. சோ இது முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்குனது. சோ படிக்காத பாடம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் டெய்லி. சோ ட்ரை பண்ணுவோம், தெரிஞ்ச வரை செய்வோம். தஸ்வின், டைம் சரியா போதுமா? 14 வரைக்கும் முடிச்சிட்டோமா? டைம் தேவையா? முடிச்சிட்டோம் சார். நேரம் வேணுங்கிறவங்க சார் கொஞ்சம் தரீங்க. 2 minutes சார். ஓகே, 2 minutes. பிளேல் 14 முடிச்சிட்டீங்களா? இல்ல அம்மா. நோ சார். சியத் 13 சரியா? நோ சார், கொஞ்சம் போட முடியுமா? எங்க சியத் நிக்கிறீங்க இப்போ சொல்லுங்களேன். 13ல சார். அப்ப சார் கொஞ்சம் 12ஆம் கல்வியும் போடுங்க சார். ஓகே. சோ 12ல இருந்து 14 தான் செய்யலாம். ஓகே. டைம் கொடுப்போம் செய்யட்டும். செய்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்போம்.
பேப்பர்ல கீறது இல்ல. சியத் சரியா சியத் 14 முடிஞ்சா? சியத் சஃபா. ஓகே, நாங்க 14 தொடக்கமான வினாக்களுக்கு போவோம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு 14ல இருந்து 18 வரை. விளங்குதா ஃபரா? ஆமா Done, sir.
ஓகே சார். ஓகே 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 19 20 ஓகே இந்தாங்க 19 20 பையனுக்கு கொஞ்சம் எழுத. ஓகேம்மா ஓகே இப்ப சரியா அஸ்பா சரி சார். ஓகே சார், எல்லாம் செஞ்சாச்சு. டன் சார். இருபது கேள்விகள் முடிஞ்சதா பிள்ளைகள்? எஸ் சார். எஸ் ம். சார். விடைகளை பார்ப்போம் இல்லையா அப்போ? சார்
ஓகே, முதலாவது வினாவை நாங்க மார்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, கீழ்வருவனவற்றுள் பூக்கும் தாவரம் எது? பூக்கும் தாவரம் சார் ரெண்டாவது விட சார். மடுப்பனையா, யூக்லிப்ஸா, சைப்ரஸா, ஆகந்தியா? யூக்லிப்ஸ். தேனி கொட்டினாள், அங்க அது படிச்சிருக்கிறோமா? தேனி. வினாகிரி. கொஞ்சம் பாடத்தை எடுத்து லைட்டா பார்த்துட்டு போயிடும் எக்ஸாமுக்கு தேவையே. ஓரளவு பாடத்தை நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடும் பிள்ளைகள், உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். அமிலம் மூலம் உப்புங்கிற பாடம் கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு அமிலமும் மூலமும் இந்த பயிற்சியில வந்து 20 கேள்வி சார். கட்டாயம் அதுல உங்களுக்கு இந்த தவணை பேப்பர்ல கேள்விகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். எனக்கு அதுல கேள்வி கொஞ்சம் சொல்லித்தரா? எஸ், பொதுவா டிஸ்கஸ் பண்ணி விடுவோம். எங்கட ஷராப் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இல்லையா? பாரன் புக் லோட் ஆகட்டும். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இன்டர்நெட் ஸ்லோ, சரியான ஸ்லோ. ரெண்டாவது அமிலம் மூலம்ங்கிற பாடம் கொஞ்சம் பார்க்கணும். நாங்க ஓரளவு பார்த்துக்கிறதா ஈஸி. கொஞ்சம் பொறுங்க, புக் லோட் ஆகுது. அம்மா பட் ஓகே, பாட புத்தகம் லோட் ஆயிருக்கு. நாங்க இந்த ஆடிகளோட தான் பார்த்து இருந்திருக்கோம் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பாடம் உங்களுடைய நுணுக்கு காட்டி பாடம். ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டை டச் அப் பண்ணி விடலாம், முக்கியமான பாடப்பரப்புகளை கொஞ்சம் போட்டு. ஸோ அமிலம் மூலம் அடியில சம்பந்தமா நாங்க படிச்சிருக்கணுமே, இப்ப முடிச்சிருப்போமே. இது தகடு, புவித்தகடு. சரி, ஓகே. பாருங்க இருக்கு இந்த பாடத்துல காட்டிகள் பார்த்துக்கொள்ளணும் கட்டாயம். பாருங்க இருக்கு தேனி. தேனி கொட்டுறது பார்த்துக்கோங்க. தேனி கொட்டுறது வந்து கொட்டுறதால எங்களை உடலுக்குள்ள போறது அமிலம். சரியா? தேனி வந்து எங்களை கொட்டுனதுண்டா எங்களுக்கு வலிக்கிறதுக்கு காரணம் எங்களோட உடம்புக்குள்ள போறது அமிலம், அமிலத்தன்மையான நஞ்சு. சோ அமிலத்தன்மையான நஞ்சை இல்லாமக்கணும்டா
நாங்க மூலத்தன்மையான பொருளை பாவிக்கிறோம். அப்போ இந்த அமிலம் சம்பந்தமா பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அமிலம் எப்படி இருக்கும்னா புளிக்கும். இப்ப தேசிக்கா, எலுமிச்சஞ்சாறு, வினாகிரி இதெல்லாம் அமிலம், புளிக்கும். தயிர், சரி, இதெல்லாம் அமிலம். அப்போ தேனி எங்களுக்கு கொட்டுனா எங்களோட உடம்புக்குள்ள என்ன போகும்? அமிலம். அமிலம் போறதால வலிக்குது. அப்ப அமிலம் போற இடத்துல எலுமிச்சை சாறை போட்டோம்னா அமிலத்தன்மை என்ன செய்யும்? கூடும். அப்ப வலி கூடும். ஆகவே அமில நஞ்சு ஒன்று போனா அதை கட்டுப்படுத்த நாங்க மூலப்பொருள் ஒன்று பாவிக்கணும். மூலப்பொருள்டா சவர்க்காரம், அப்பச்சோடா, சரியா, ரின்சோ, இதுகள் எல்லாம் மூலப்பொருட்கள். அப்போ இங்க விட ஏதா வரப்போகுது அப்பச்சோடா. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரி, அப்ப எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுன்னு இரைப்பை அலர்ச்சி. இப்ப இரைப்பை அலர்ச்சி வாரத்துக்கு காரணமும் அமிலம் தான் காரணம். அப்ப எங்க இரைப்பை அலர்ச்சி வந்தா நாங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்க டாக்டர் எங்களுக்கு மருந்து ஒன்று தருவார். ஒரு பாருங்க அழகா கிரீம் மாதிரி ஒன்று தருவார். நல்லா குளிக்கிட்டு குடிங்க சாப்பிடறதுக்கு முன்னாடிட்டு சொல்லுவோம். அதுவும் மூலமே. அப்ப ஞாபகம் இருக்கட்டும், தேனி கொட்டினால் எங்க உடம்புக்குள்ள போறது அமிலம். அது நிறுத்த நாங்க மூலம் சேர்க்கணும், அப்பச்சோடா. இந்த டீட்டெயில வராது, பயப்படாதீங்க. ஏன்னா இது கிரேட் 8ல தான் இருக்கு. மூன்றாவது, மின்சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றும் உபகரணம். அமிழ்ப்பு வெப்பமா? அமிழ்ப்பு வெப்பமாக்கி கரண்ட வெப்பமா மாத்துறது படிச்சாச்சு, இதுல எந்த டவுட்டும் இல்லை. 4, முதலாவது யூக்ளிப்ஸ், அப்பச்சோடா, அமிழ்ப்பு வெப்பமாக்கி. PQRS வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பறை, ரபான், உடுக்கை, மென்சப்பு கருவி இல்லையா? சஃபா கிரல, நாதஸ்வரம், புல்லாங்குழல், சங்கு, காற்று கருவி, கிட்டார், நரம்பு கருவி, தாளம், ஜைலபோன், சிம்பல் என்பன எந்த வகை கருவியில வரும்? வலி நீரால் அதிர்வு கருவி. அப்படியும் இருக்கு இல்லையா? ஓகே. ஆக கேள்வி, மென்சப்பு கருவி எது? பி. ஆக முதல் 4 வினாக்கள் முடிச்சிருக்கிறோம். உங்களோட ஆன்சரோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இந்த பாடம் படிப்பிக்கலன்னு சொன்னீங்க. ஓகே, லைட்டா சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுறேன். 1 மினிட். ஏண்டா ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். சப்போஸ் அப்படி படிக்காட்டியும் நாங்க ஓரளவு பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? சார் அதுக்கு விட வரும் சார், தொகுதி சார். ஓகே, லைட்டா பார்த்துருவோம். பாவம் படிக்காதாக்கள் நிறைய பேர் இருக்காங்களே. நான் லைட்டா அந்த தொகுதியை முடிச்சு விட்டுறேன். லைட்டா மேலோட்டமும் சொல்லி விடலாம். ரொம்ப முக்கியமான பாடம், எக்ஸாமுக்காக லைட்டா டச் பண்ணி விடுறேன். சஃபா கீறது இல்ல, உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். உயிரங்கிகள் யாவும், சரியா? உயிரங்கிகள் யாவும், உயிரங்கிகள் என்னென்ன வகை இருக்குன்னு கொஞ்சம் யாராவது ஒரு ஞாபகப்படுத்தி விடுங்க. தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கி. வெரி குட். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். நுண்ணங்கிகளை எங்களால வெறுங்கனால காண முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? சார். ஏன் முடியாது? மிகச்சிறிய அங்கி. ஏன் அவை மிகச்சிறியவை? சார் நம்ம கண்ணு பார்வை குறவுனாலயா சார்? சரி, எங்களுக்கு கண் பார்வை குறைவு. ஓகே, வேறு விடையும் வெற்றி கண்களுக்கு தெரியாது. அதான் ஏன் தெரியல, அதான் கேள்வி. அதான் என்னோட கேள்வி. ஓ, ஒளி உற்பத்தி இருக்கு. அப்பப்பா. இந்த பாருங்க இருக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நுண்ணங்கிகள் எங்களை வெறுங்கனுக்கு தெரியாத காரணம் அவை மிகச்சிறியவை என்று சொன்னீங்க. சரிதான். காரணம் உங்களுக்கு தெரியணும். உயிரங்கிகள் யாவும், உயிருள்ளவை யாவும் சிறிய கட்டமைப்பான களம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம சொல்லுவோமே, மனிதனானவனுக்கு தலை இருக்கு, கண்ணு இருக்கு, சொல்லுவாங்க, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு,
உடல் உள்ளுக்குள்ள இதயம் இருக்கா எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் தானே. இந்த பகுதிகள் எல்லாம் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா களம். உதாரணமாக இப்ப நாங்க இருக்கிற இந்த வீடு கட்டுவதற்கு பிரதானமாக எதனை பயன்படுத்தி இருக்கிறாங்க? செங்கல். 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 செங்கலை கொண்டுதான் இந்த வீடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுபோல உயிரங்கிகளின் உடல் எதால் கட்டமைக்கப்பட்டிருக்குதுண்டா களங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. களம் களம் சரியா? அப்ப அந்த களத்தை எங்களால காண முடியாது. ஏன்னா களம்ங்கிறது ரொம்ப 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 சின்ன அமைப்பு, நுணுக்கு காட்டில் அவதானிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன அமைப்பு. நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாராவது பதில் சொல்லுங்க. ஓகே, நாங்க சாப்பிடுறோமா, உணவு உட்கொள்றோமா? உட்கொள்ளுறோம். ஆமா. ஏன் சாப்பிடுறீங்க? சக்தி தேவை. ஓகே, சக்தி தேவைக்கு சாப்பிடுறீங்க. அப்ப சாப்பாட்டுல சக்தி இருக்கு அப்படியா? எஸ். சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்தி எங்க உடம்புல எந்த இடத்துல சக்தி கிடைக்க சக்தியாக மாற்றப்படுது? சாப்பாடு எந்த இடத்துல சக்தியா மாற்றப்படுது? சிறுகுடலையா சார்? தஸ்வின் சொல்றா சிறுகுடலையா? நல்லது. இப்போ ஏன் எங்களுக்கு சக்தி தேவை? வேலை செய்யறது. வேலை செய்வதற்கு. குட். அப்போ நாங்க வேலை செய்யறதுக்கு எங்களோட உடம்புக்கு சக்தி வேணும். உதாரணம் சொல்றோங்க, நீங்க இப்ப நாங்க வேலை செய்யறோம்டா கை கால் அசைது கண் பாக்குது, இல்ல எவ்வளவு வேலை நடக்குது நாங்க செய்யற வேலைகள். ஓகே தஸ்வின், நாங்க செய்யற வேலைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். தஸ்வின் சார் ஓடுதல், அப்புறம் படித்தல், பார்த்தல், அந்த மாதிரி நம்ம நாலு பைஸ்கள் ஓட்டுதல், அதெல்லாம் நாலாந்தம் செய்த செயற்பாடுகள் சார். தஸ்வின், பைசிக்கல் ஓட்டும் போது, இப்ப பைசிக்கல் ஓட்டுறது ஒரு வேலை தானே தஸ்வின்? அந்த பைசிக்கல் ஓட்டுதல்ங்கிற வேலையை செய்யறதுக்கு எங்களோட உடம்புல உள்ள பகுதிகள் எதெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? காலும் கையும் சார். ஓகே, காலும் கையும் மட்டும் வேலை செஞ்சா போதும், பைசிக்கல் ஓட்டிடலாம் இல்லையா? இல்ல சார், கண்ணு வேணும் பாக்குறது. தக்ஷிதா சொல்றாங்க கண் வேணும். கண் பார்க்கணும், கை ஹேண்டில பிடிச்சு கொள்ளணும், கால் பெடல் பண்ணணும். ஓகே, வேற அவ்வளவுதானா? கண் கை கால். காதா? காது பைசிக்கல் ஓட்டுதா? இல்ல சார், இந்த பின்னுக்கு ஏதாச்சும் வாகனம் சபா சொல்றாங்க வாகனது ஏதாச்சும் ஒரு வாகனம் வந்துச்சுன்னா அந்த வாகனம் வர சத்தத்தை கேட்க சார். அப்ப காதும் ஒர்க் பண்ணுது பாத்துக்கோங்க. தர்ஷினி கையும் காலும், இப்ப கண்ணும் காதும் வந்துச்சு. கை கால் கண் காது. வேறு மூளை. மூளை மூளை என்ன செய்யுது பைசிக்கல் ஓட்டும் போது? எஸ் சார், மூளை ஒரு இடத்துக்கு போறதுக்கு, யோசிச்சு போறதுக்கு, ஞாபகம் வச்சு போறதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுது சார். நிதானமாக ஓட்ட எங்க சராப் சொல்றார், போற ரோட ஞாபகம் வச்சுக்கொள்ள மூளை வேலை செய்யுது. பாருங்க, அப்ப பாத்துட்டீங்க. கண் காது கை கால் மூளை. சஃபா பேர்? கால் மிதிக்குது, கை பிடிச்சு கொள்ளுது, கண் பாக்குது, காது கேக்குது, மூளை பார்த்து யோசிக்குது. சார் பைக்கோட எனர்ஜி கேப்படுது சார். எனர்ஜி அதோட பாத்தீங்கன்னா பைசிக்கல் ஓட்டைக்க மூச்சு வாங்குவோம், இதே துடிக்கும் இல்லையா? சாரி. ஓகே, அப்போ கண் பார்க்கும், காது கேட்கும், மூச்செடுப்பம், மூளை சிந்திக்கும், அதே மாதிரி இதயம் துடிக்கும். இப்படி எங்கட உடம்புல தலையிலிருந்து கால் வரை எல்லா பகுதியும் வேலை செய்யும் பைசிக்கல் ஓட்டைக்கு. உலகத்துல மிக சிறந்த எக்ஸசைஸுகள்ல ஒன்று இந்த பைசிக்கல் ஓட்டுறது. ஏண்டா உடல் எல்லா பகுதியும் தொழிற்படும். அப்போ எங்க உடம்புல உள்ள எல்லா பகுதியும் வேலை செய்யுது. அந்த எல்லா பகுதியும் வேலை செய்ய சக்தி வேணும்.
அப்ப எங்களோட உடம்புல இருக்க எல்லா பகுதிகளும் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா களத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ கண் பார்க்கணுமெண்டா கண்ணில் உள்ள களங்கள் வேலை செய்யணும். மூளை சிந்திக்கணும்டா மூளையில் உள்ள களங்கள் வேலை செய்யணும். சரியா? கை அசையணும்னு கேட்டா கையில் உள்ள களம் எல்லாம் வேலை செய்யணும். இதயம் துடிக்கணும்டா இதயத்தில் உள்ள களங்கள்லாம் வேலை செய்யணும். அப்போ உண்மையில வேலை செய்யறது யாரு தெரியுமா? எங்கட களம். விளங்குதா சராஃப்? எஸ் சார். நாங்க கை பிடிச்சது, கால் அசைஞ்சது, மூளை சிந்திச்சதுன்னு சொல்றேன் தானே. உண்மையில இந்த இடத்துல வேலையை பார்த்தது யார்? உண்மையில களங்கள். அப்போ களங்கள் தான் எங்களோட உடம்புல உண்மையில வேலை செய்யுது. அப்ப களங்கள் வேலை செய்யறதுக்கு சக்தி வேணும். சக்தி தேவைண்டா களங்களுக்கு உணவு வேணும். களங்களுக்கு தேவையான உணவை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. என்ன உணவு? குளுக்கோஸ்ங்கிற உணவு. களங்கள் சக்தியை பிறப்பிக்க தேவையான சாப்பாட்டுக்கு பேர் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் சாப்பாடு எதுல இருக்குதுன்னு கேட்டா நாங்க சாப்பிடக்கூடிய மாச்சத்து நிறைஞ்ச உணவுகள்ல ரொட்டி, தோசை, இடியப்பம், புட்டு, சோறு, பான். வழியில குளுக்கோஸ் விலங்குல வழியில குளுக்கோஸ் இல்லையா? இல்ல காத்துல இல்ல சாப்பாட்டுலதான் குளுக்கோஸ். அப்போ நாங்க சாப்பிடக்கூடிய மாச்சத்து நிறைஞ்ச உணவுகள் எல்லாமே இப்ப நீங்க சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பகல் சோறு முழுக்க வாயில போட்டு மென்னு விழுங்கி உங்களுடைய இறைப்பைக்குள்ள எல்லாம் போய் எங்களை அழகாக சொன்னார். இறைப்பைக்கெல்லாம் போய் சிறுகுடலுக்கெல்லாம் போய் சோறு குளுக்கோஸாக சமிபாடு அடையும். இந்த குளுக்கோஸ எடுத்துக்கொண்டு உடல் முழுக்க ஓடக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். யார் அவர்? ரத்தம், பிளட், குருதி. அப்ப அந்த குருதி குளுக்கோஸ தூக்கி கொண்டு எங்க ஓடுது தெரியுமா? களங்களை நோக்கி ஓடுது. கொண்டு போய் களங்களுக்கு குளுக்கோஸ கொடுக்குது. அதே மாதிரி மூச்செடுக்கிறதால உள்ள நாங்க எடுக்கிறோம் ஆக்சிஜன் வாயுவை. அந்த ஆக்சிஜனும் எங்களுக்கு களங்களுக்கு கிடைக்குது. ஆக களம் என்ன செய்யும்? குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேர்த்து சக்தியாக மாற்றி களம் வேலை பார்க்கும். களம் வேலை பார்த்தா நாங்க வேலை பார்ப்போம். களங்கள் வேலை பார்க்கறது நிறுத்திட்டா நாங்க வேலை பார்க்க மாட்டோம். ஓகேவா? அப்ப களம் ஒரு களம் களங்கள் நிறைய சேர்ந்தா நாங்க சொல்லுவோம் அத இளையம். இளையங்கள் நிறைய சேர்ந்தா நம்ம சொல்லுவோம் அங்கம். இப்ப நாங்க பேசிட்டு என்னுடைய மூளை, என்னுடைய கண், என்னுடைய நாக்கு, என்னுடைய இதயம், என்னுடைய இறைப்பை, என்னுடைய குடல், என்னுடைய கை கால் தான் அங்கம். அங்கங்கள் நிறைய சேர்ந்தா தொகுதி, சமிபாட்டு தொகுதி. சாப்பாடு அரைக்கிறதுக்காக இருக்கிறது சமிபாட்டு தொகுதி. ஆக்சிஜன் எடுக்க இருக்கிறது சுவாச தொகுதி. கிரேட் 7ல படிக்க இருக்கிறோம். 8ல சிறுநீரக தொகுதி, நரம்பு தொகுதி. 9ல குருதி சுற்றோட்ட தொகுதி. 10ல இனப்பெருக்க தொகுதி. 11ல இது அவளும் சேர்ந்து 7ஆம் ஆண்டுல படிச்ச சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி. 8ல படிச்ச சிறுநீரக தொகுதி, நரம்பு தொகுதி. 9ல படிச்ச குருதி சுற்றோட்ட தொகுதி. எல்லாம் சேர்ந்து 11ல எல்லா தொகுதியும் சேர்த்து திருப்ப படிப்போம். பாருங்க, 7ல படிக்கிறது திருப்பி 11ல படிப்போம். அப்போ தொகுதிகள்லாம் சேர்ந்தாதான் அங்கி. அவன் மனிதன் சொன்னா அவன் அங்கி. மனித உடம்புல தொகுதிகள் இருக்கு. தொகுதிகளுக்குள்ள அங்கங்கள் இருக்கு. அங்கங்களுக்குள்ள இளையங்கள் இருக்கு. இளையங்களுக்குள்ள களங்கள் இருக்கு. களம் கோடிக்கணக்கில் சேர்ந்தா அதுக்கு பேர் இளையம். இளையங்கள் பல சேர்ந்தா அங்கம். அங்கம் நிறைய சேர்ந்தா தொகுதி. தொகுதி சேர்ந்தா அங்கி. உதாரணமா சொன்னா இப்ப மனிதன் என்ற எங்கள் நாங்க எங்கள் இருக்க ஒரு தொகுதி சொல்லுங்க பிள்ளை. நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதியில் உள்ள அங்கம் சொல்லுவாங்க. நரம்பு தொகுதியில் உள்ள ஒரு அங்கம் சொல்லுங்க. இரைப்பை. இரைப்பைக்கும் நரம்புக்கும் என்னையா சம்பந்தம்? சாப்பாட்டுக்கும் ரைப்பைக்கும் சம்பந்தம். அப்ப எப்படி சொல்லுவோம்? அங்கி சமிபாட்டு தொகுதி. சமிபாட்டு தொகுதி சாப்பாடு போற பாதை. அப்ப அந்த சாப்பாடு போறதுல எந்த ஒரு அங்கம் சொல்லுங்க?
வாயில நாக்கு, வயிற்றுல இரைப்பை, குடல், அதெல்லாம் சமிபாட்டு தொகுதி. மூளை, நரம்பு, அதுதான் நரம்பு தொகுதி. அப்ப அதுக்குங்க அப்ப அங்கம் நாக்க சொல்றோம். இளையம்ங்கும் போது குருதி இலையம் அப்படி இருக்கு, களம். அப்ப களம், இளையம், அங்கம், தொகுதி, அங்கி. ரைட், மேலோட்டமா தான் சொல்லியிருக்கிறேன், டீட்டெயிலா படிப்பிக்கல. பிறகு நாங்க பார்ப்போம். நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, பிறகு பார்ப்போம். சரியா? எக்ஸாம் அநேகமா அடுத்த வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சார் 14 எக்ஸாம், 13 திங்கட்கிழமை சார். ஓ அதாம்மா. அப்ப அன்னைக்கு சார் கொஞ்சம் எங்களோட ஏதாவது ஸ்கூல்ல 16ஆம் தேதி. ஓகே. உங்களுக்கு 13 அடுத்த திங்கள் சார். ஓகேம்மா. எஸ், பரவாயில்ல. சரி சார். அநேகமா நீங்க 17 தேதி சார். ஓகே. கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் பாடமே சயின்ஸ் தான். கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு. ஒரு உயிரங்கியோட உடம்புல இருக்கிற கட்டமைப்பு அழகு என்னன்னு படிச்சோம். இப்போ களம். காசித்தும்பை செவிட்டால் வேர் தொகுதியை சிவப்பு நிற நீர் கொண்ட பாத்திரத்தினுள் நன்கு அமிழ்த்தி வைத்து தாவரத்தண்டு சிவப்பு நிறமாகி பின்பு அதனை குறுக்காக வெட்டி நுணுக்காட்டில் அவதானித்த போது சிவப்பு நிறத்தில் தோன்றும் இலையம் தாவரத்துல 2 இலையம் படிச்சிருக்கிறோம் நாங்க. நீரை கொண்டு போறது கால் இலையம், படிச்சிருக்கிறோம். உணவை கொண்டு செல்றது உரிய இலையம், நீரை கொண்டு போறது கால் இலையம் படிச்சிருக்கிறோம் நாங்க. அப்போ தண்ணி தானே போகுது, தண்ணிக்கு கலர் பண்ணப்பட்டிருக்கு, அப்ப கால் இலையம். பின்வரும் அங்கங்களுள் குறித்த ஒரு தொகுதியுள் அமையாதது. நல்ல ஒரு கேள்வி. சிறுகுடல் வரும் சமிபாட்டு தொகுதி, சதை வரும் தொகுதி, வாதனாளி வரும் சுவாச தொகுதி, ஈரல் வரும் சமிபாட்டு தொகுதிகளையும் வரும். பின்வரும் அங்கங்களுள் குறித்த ஒரு தொகுதியும் அமையாதது. நான் 2 விட தரேன். ஈரலும் சரி. உங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வராது எக்ஸாம்ல. சோ 2 விட தரலாம். ஈரல், சதை, இப்படி ஒரு கேள்வி வராது உங்களுக்கு. ஈரல் போட்டுனாலும் சரி, சதை போட்டுனாலும் ஆமா, 2ல ஒன்று. பட் இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வராது. இது இந்த கேள்வி உங்களுக்கு பொருத்தமில்லாத கேள்வி. சரி. வளி மாசடைதலில் பங்கு கொள்ளும் வாயு நிலை மாசாக்கி. கார்பனோர் ஆக்சைடு. கார்பனோர் ஆக்சைடு. வெரி குட். ஒரு பொருளை இன்னும் ஒரு பொருளுடன் உரோஞ்சும் போது யாரவர்? பெஞ்சமின் பிராங்க்லின். ஆடே, முதலாவது பாடம் மறக்க கூடாது. இப்ப நீங்க எக்ஸாம் செய்யல. கில்பர்ட். நிக்கல் அலுமினியம் முறையே காணப்படுவது. நிக்கல் எங்க இருக்கும், அலுமினியம் எங்க இருக்கும்? வெண்மூடி புவியோடு சார். நிக்கல் எங்க இருக்கும்? எங்க இருக்கும் நிக்கல்? எங்க இருக்கிறோம்? எல்லாம் படிச்சது கடந்த கிளாஸ்ல. அகனி. எங்க ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்தாச்சு. திருப்பி படிச்சுட்டு போனாலாம். இதெல்லாம் கேள்வி, நல்ல கேள்விகள். எக்ஸாம்ல வார கேள்வி அடுத்தது. இந்த பாரு, அகனில தான் நிக்கலும் இரும்பு இருக்கும். புவியோட்ல சிலிக்கன் தான் இருக்கும். சரி, ஒழுங்கா படிச்சுக்கணும். இந்த இருக்கு, அட்டவணையில் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாருங்க. புவியோட்டுல இருக்கிறது சிலிக்கான் அலுமினியம், மென்மூடியில இருக்கிறது சிலிக்கான் மக்னீசியம் இரும்பு, அகனில இருக்கிறது இரும்பு நிக்கல். அப்ப புவியோட்டுலையும் அகனிலையும் தான் விட. சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன டவுட் சார்? புளுட்டோ யார் சார் விளக்குறாங்க கோள்கள்ல இருந்து? புளுட்டோ விளக்குறதுக்கு காரணம் உண்டு. அது பயணப்பாதை மாறியது ஒரு காரணம். புவியீர்ப்பு விசை அல்ல, அது இந்த பயணப்பாதை மாறியதும் அது ஒரு குரல் கோளாக கருதப்படுகின்றது. ஷராப், குரல் கோள் என்றால் என்ன? நல்ல கேள்விதான் இல்லையா? ஜியோகிராபி கேள்வி, சயின்ஸ்ல கேட்கிறீங்க. குரல் கோள் என்றால்
அதாவது கோள்களோட அமைப்புல சற்று வித்தியாசமான அமைப்புகளை அந்த குரல் கோள் என்று சொல்லுவோம். சரியா? ஜியோகிராபில நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப நிக்கல் இருக்குது அகனில, அலுமினியம் இருக்குது புவியோட்டுல. எங்க இருக்கு விட? முதலாவது விட. அடுத்து நுணுக்கு காட்டி பார்க்கணும் இல்லையா? நுணுக்கு காட்டி படிக்க இல்ல, நாங்க நுணுக்கு காட்டி. சார் அதுக்கு இது ஒரு பார்வை துண்டு சார். நுணுக்கு காட்டி பார்க்கணும். நுணுக்கு காட்டி பார்க்கணும். நுணுக்காட்டி கையாளுகை நாங்க பார்க்கணும் கட்டாயம். ஒரு நுணுக்காட்டியின் பகுதிகளை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே பிள்ளைகள். சாமுக்கு கட்டாய கேள்வியா இருக்குமே. இந்தா பாருங்க, நுணுக்காட்டியின் பகுதியை லைட்டா சொல்லி விடுறேன். இந்தா பாருங்க, ஒரு நுணுக்கு காட்டி இருக்கு. நுணுக்கு காட்டில கவனிங்க பிள்ளைகள். இதான் நாங்க கண் வைக்கிற இடம். கண் துண்டு என்று சொல்லுவோம், அல்லது பார்வை துண்டு. இதனுடைய நீளமான பகுதி உடற்குழாய் என்று சொல்லுவோம். இந்த உடற்குழாயில தான் பொருள் வில்லைகள் இருக்கும் உண்டு. அடுத்து நுணுக்கு காட்டியை பிடிக்கிறதுக்காக இருக்கிற இந்த அமைப்புக்கு பேர் புயம் அல்லது பிடி என்று சொல்லலாம். இதுல இந்த நுணுக்கு காட்டியை செப்ப செய்யறதுக்கு 2 செப்பமாக்கிகள் இருக்கும். சின்னது நுண் செப்பமாக்கி, பெருசு பரும்படி செப்பமாக்கி. அடுத்து இந்த நாங்க பார்க்கிற அமைப்பை வைக்கிறது மேடையில. மேடையில கவ்விகள் 2 இருக்கும். அடுத்து நுணுக்காட்டியோட அடிப்பகுதி இருக்கும். வெளிச்சத்தை பெறதுக்கு ஆடி இருக்கும். இந்த பிரதான பகுதிகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டனால நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், பாருங்க. அது பார்த்தீங்கன்னா ஓரளவு விளங்கும் நுணுக்காட்டியோட பயன்பாடு. ஏன்னா இதெல்லாம் பெரிய பாடம், படிப்பிக்கணும் நல்லா டீட்டெயிலா. ஆக கண் வைக்கிற இடத்துக்கு பேர் கண் துண்டு அல்லது பார்வை துண்டு. இதற்கு 3வது விட. 12 இவருக்கு என்ன பேர்? மின்குமிழ். இந்த பக்க நேர்மாறல் படிச்சோமா நாங்க? எங்க பக்க நேர்மாறல் படிச்சோம்? படிக்கல சார். தலவாடியில தோன்ற விம்பம் படிக்கலையா? படிச்சோம் சார். தலவாடியில தோன்ற விம்பம் படிச்சோம். பொருளளவான விம்பம், மாய விம்பம், மாய விம்பம், பக்க நேர்மாறான விம்பம் எல்லாம் படிச்சோம். ஓ கொண்டு போய் நீங்க தலவாடியில காட்டினா ஓ அப்படியே தெரியும். விய காட்டினா வி அப்படியே தெரியும். எச் காட்டினா எச் அப்படியே தெரியும். எஸ் காட்டினீங்கடா எஸ் இப்படி தெரியும் திரும்பி. அப்ப எஸ் தான் பக்க நேர்மாறான விம்பம். இந்த தலவாடி படிப்பிச்சது தானே இல்லன்னு சொல்றாங்க. விய காட்டுனா வி மறுபக்கமா தானே தெரியும். விய காட்டுனா இப்படி இருக்கும். வி என்ன திரும்பி இருக்கு, டெஸ்ட் பண்ணி பாப்போமா? வி எப்படி காட்டினீங்கடா வி இப்படி தெரியும். ஓ காட்டினா ஓ இப்படி தெரியும். எச்ச காட்டினீங்கன்னா இப்படி தெரியும். சொல்றாங்க வி இப்படி இருக்கும்டா, அது நான் இது ஸ்கிரீன்ல வரைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் என்னண்டா அலிசா ஓடி போய் உங்களை குயிக்கா விய வரைஞ்சு உங்களை முகம் பாக்குற கண்ணாடியை காட்டி பாருங்க எப்படி வருதுன்னு பாப்போம். பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. டவுட்ண்டா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது தானே, பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். ஓடி போய் காட்டிட்டு வந்து கேளுங்க எது திரும்பி இருக்கு. 4 எழுத்தையும் கொண்டு போய் காட்டுங்க எது திரும்பி வருது. சார் தக்ஷிதா செஞ்சு பார்த்தேன் சார், அப்படியே தான் சார் வி விளங்குது. அதான் சரி, நானே காட்டுறேன். என்ற அலிசாவுக்கு எனக்கு இல்லை கொஞ்சம் இருங்க. ஓகே, இங்கடா ஓடு. ஓகே இந்தாங்க பார்த்துக்கோங்க. சரியா? தலைவாடியில தெரியுதா உருவம்? தெரியுது. ஓ தான், வி வி தான், எச் எச் தான், எஸ் தான் மாறி 5 மாதிரி தெரியுது. அலிசா கிளியரா? கிளியர் சார். ஓகே
இனி நாங்க பார்க்க போறது 14வது கேள்வி. நீரில் நன்கு கரையக்கூடிய மற்றும் ஓரளவு கரையக்கூடிய பதார்த்தங்கள் முறை எது? நன்கு, எது ஓரளவு? சத்தியசித்தி மஸ்கரம் வினாடி குளுக்கோஸ், மஞ்சள் தூள், குளுக்கோஸ் நல்லா கரையும், மஞ்சள் தூள் ஓரளவு கரையும், உப்பு நல்லா கரையும், மெழுகு கரையாது, கற்பூர உருண்டை கரையாது, உப்பு கரையும், சத்திர சிகிச்சை மதுசாரம் வினாக ரெண்டும் கரையும். ஆக இது விட முதலாவது குளுக்கோஸ் மஞ்சள் தூள். குளுக்கோஸ் மஞ்சள் தூள் தண்ணில கரையும் இல்லையா, கொஞ்சம் கரைக்கிறது தான் லைட்டா. ரைட். அருகில் உள்ள உரு காட்டுவது இரண்டு புவித்தகடுகளும் என்ன செய்யுது? விலகுதா, ஒருங்குதா? பாருங்க படத்தை பார்ப்போம். 3 வகையான புவி அசைவுகள் நாங்க பார்க்கலாம், புவித்தகட்டு அசைவுகளை. பாருங்க இருக்கு புவித்தகடு அசைவுகள், 3 வகையான அசைவுகள் இருக்கு பாருங்க. முதலாவது மாதிரி இருக்கா, இரண்டாவது மாதிரி இருக்கா, மூன்றாவது மாதிரி இருக்கா? முதலாவதுண்டா விலகுது, இரண்டாவதுண்டா ஒன்று கீழே போகுது, ஒன்று மேல வருது, மூன்றாவதுண்டா வழுக்கி செல்லுது. விலகுது, அமிழுது, வழுக்குது. அப்ப நாங்க முதலாவது படம் எங்க வருது? எங்களுக்கு விலகுது, முதலாவது விட. 16 இரண்டு தளவாடிகளுக்கு இடையில 7 பிம்ப வரணும்டா என்ன? 45 பாகை. 45 பாகை. 90 பாகை. 90 பாகையில வச்சிங்கண்டா படிச்சமா இது? இது படிச்சோமா? நோ சார், படிச்சோம். இரண்டு தளவாடிகளுக்கு 90 பாகையில 45 பாகை 3 வரும். 90 பாகையில வச்சா 3 வரும், 60 பாகையில வச்சா 5 வரும், 45 பாகையில வச்சா 7 வரும். 45 பாகை சார். ஓ 30ல வச்சீங்கன்னா 11 வரும். சார் இத பாடமாக்கியே தான் வச்சுக்க. அஸ்வின், என்னடா இது பிராக்டிக்கலா செய்து படிச்சு வைக்கணும். என்னடா அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பாடமாக்கி தான் வைக்க இல்லையா? சமன்பாடு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க சார். ஆமா, இது சமன்பாடு ஒன்றும் இருக்கு. ஆனா நீங்க கிரேட் 7 தானே, 7க்கு சமன்பாடு, இப்ப கணிதத்துல சமன்பாடு தீர்த்தலே கொஞ்சம் இப்பதான் அறிமுகப்படுத்தப்படுது உங்களுக்கு. ஆகவே பெரிய சமன்பாட்டுல போறது உங்களுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கும். சரியா? சரி. சமன்பாடுன்னு சொல்லிடுவோமா? 360 கீழ் தீட்டா மறை ஒன்று. இதுதான் சமன்பாடு. 360 கீழ் தீட்டா என்றா கோணம். உதாரணத்துக்கு 90 பாகைன்னா 90 கழித்தல் உண்டு. 360 90ஆல பிரிச்சா எவ்வளவு பிள்ளை? 4. கழித்தல் உண்டு, கழிச்சா 3 வரும். 90க்கு மேல 60 போட்டீங்கன்னா 360 60ஆல பிரிச்சா 6. 6 கழித்தல் உண்டு 5. கணக்குல பிரச்சனை வரனால தான் இந்த சமன்பாட்டுக்கு போயிரு. ஓகே. கீழுள்ள பொருட்களினூடாக ஒளி ஊடுருவும் போது தெளிவான நிழலை அவதானிக்க முடியாது. ஊடுருவுனா பொருள்கிட்ட நிழல் வராது. பொலித்தீன் துண்டு, கார்ட்போர்ட் துண்டு, நிறமற்ற கண்ணாடி துண்டு, தூய நீர். கீழுள்ள பொருட்களினூடாக ஒளி ஊடுருவும் போது, கார்ட்போர்ட்ல ஊடுருவுமா? பொலித்தீன் துண்டு. தெளிவான நிலையை அவதானிக்க முடியாது. உண்மையில பொலித்தீனோட நிழலும் வராது, நீரோட நிழலும் வராது, நிறமற்ற கண்ணாடி துண்டு நிலவும் வராது. சோ 17வது கேள்வி போல விட்டுருங்க. பொலித்தீனுக்கும் நிழல் வராது, நாங்க செய்து பார்த்தோம். தண்ணிக்குள்ளேயும் நிழல் வராது, கண்ணாடிக்கும் நிழல் வராது.
கார்ட்போர்டுக்கு நிழல் வரும். இது மாறி போட்டுக்கணும். கேள்வி பிழைச்சிட்டாங்க, விட்டுருங்க. கேள்வி பிழை. இறை கவிகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள நேரத்திற்கு நேரம் தனது உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அங்கி. நீங்கள் தான். சரி, பச்சோந்தி. முள்ளந்தண்டுளிகளை மாத்திரம் கொண்ட விடை. முள்ளந்தண்டுளிகளை மாத்திரம் கொண்டதா? மஞ்சள் குருவி. அதானே. ராளுக்கு எங்கடா இருக்கு முள்ளந்தண்டு? நத்தைக்கு எங்க இருக்கு முள்ளந்தண்டு? சிப்பிக்கு எங்க இருக்கு முள்ளந்தண்டு? கவலை ஆமை குருவி. கவனம், ரொம்ப கவனமா செய்யுங்க. இந்த கேள்வி பிழைச்சா அடி கிடைக்கும். இது மிக முக்கியமான பாடம். 20. விஞ்ஞானம் கற்கும் ஒரு மாணவர் கீழ்வருவனவற்றில் எதனை செய்வான்? குப்பை எரிப்பான், அதிகளில் சுவட்டேரி பொருட்களை பயன்படுத்துவான், பொலித்தீன் பேட்டரி போன்ற மண்ணினுள் புதைப்பான், நீரை சூடாக்க சூரியனை பாவிப்பான். குப்பை எரிச்சா வளிமண்டல மாசடையும். சுவட்டேரி போன்ற பெட்ரோல் டீசல் பாவிச்சா வளிமண்டல மாசடையும். பொலித்தீன் பேட்டரியை மண்ணில் புதைக்கிறது, மண் மாசடையும். சூரிய ஒளியை பாவிச்சா இந்த உலகத்துக்கு சூழலுக்கு நன்மை. ஆக 20 கேள்வி முடிச்சிருக்கிறோம். ஒரு கேள்வி பிழையான கேள்வி. ஆக 19 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 2 வீதம் 38 புள்ளிகள் வழங்கப்படுது. கொஞ்சம் புள்ளிகளை யாரும் விரும்பினா ஷேர் பண்றீங்களா? செட் பாக்ஸ்ல போடுங்க. செட் பாக்ஸ்ல போடுங்க உங்களோட புள்ளிகளை. மிக வேகமாக இயங்குவோம். குயிக். Sharaf 40 38. 11 பேர் புள்ளிகளை பதிவிட்டு இருக்கிறீங்க. ஓகே பாப்பா. ஓகே, பரவாயில்ல. புள்ளிகளை பொறுத்தவரையில நல்ல புள்ளிகள் பெற்றிருக்கிறீங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ பகுதி 2 வினாக்களுக்கு போவோம் நாங்க. முதலாவது வினா, மாணவர்களை அவதானிக்கப்பட்ட ஒரு சூழலை வச்சுதான் கேள்வி கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. பேப்பரை ஷேர் பண்ணா செய்வீங்கன்னா பிள்ளைகள்? எஸ் சார். தெரியாத நீங்க அடுத்த கிளாஸ் படுத்துங்க சார். ஆமா ஆமா கட்டாயம். ஏண்டா தெரியாத பாடத்தை இந்த நிறைய இந்த இதுதான் பேப்பரை பார்த்துக்கோங்க. பாருங்க, முன்னுக்காட்டிலாம் படிக்கலாம். எஸ் சார், எனக்கு ஃபீவர் நல்ல இப்பதான் சார் மருந்து எடுத்துட்டு வந்தேன். சரி சரி. செகண்ட் டர்ம் பேப்பரா? ஓ ஸ்ருபிகா, நாங்க பேப்பர் ஒன்று தான் டிஸ்கஸ் பண்ணது ஸ்ருபிகா. ஓகே சார். சார் பேப்பரை போட்டுடுறீங்களா? ஆமா கட்டாயம். இதுல விட தெரியாட்டி புத்தகத்தை வச்சு செய்யுங்க. நான் நினைக்கிறேன் பேப்பர்ல பார்ட் 2 மட்டும் பிரிண்ட் எடுங்க. ஓகே சார். இதுல பார்க்கலாம். நீங்க இங்க பாருங்க, முழுக்க நாங்க நிறைய படிக்காத பகுதிகள் உள்ளுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு விளங்கு.
எஸ் சார். ஆக முடிஞ்ச அளவுல உட்கார்ந்து செய்ய பாருங்க, இல்லாட்டி புத்தகத்தை வச்சு சரி செய்யுங்க. நல்ல ஒரு பேப்பர் உங்களுக்கு பாடசாலையில இந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு பேப்பர் தயாரிப்பாங்க நான் நம்பல. ஆனால் இதை செய்து பார்க்கறது உங்களுக்கு நல்லது. சரியா? ஆக மேல உள்ள படத்தை வச்சுதான் கீழே செய்ய இருக்கு. படம் காட்டுறதுல சிக்கல் ஒன்று இருக்கிறதால நான் பேப்பர் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். கட்டாயம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு திரும்ப நான் நினைவுபடுத்த விரும்புறேன். ரொம்ப காலமா நீங்க எக்ஸாம் செய்யவே இல்லை. சரியா? நீங்க கிரேட் 6ல 2ஆம் தவணைக்கு பிற்பாடு நீங்க யாரும் எக்ஸாம் செய்யல பெரும்பாலும். அப்போ நீங்க 7க்கு வந்து 1ஆம் தவணையும் நீங்க செய்யல. 2ஆம் தவணை தான் செய்ய போறீங்க. 2ஆம் தவணை அடுத்த வாரம் நடக்க போகுது. இப்ப இந்த 2ஆம் தவணை பேப்பரை பொறுத்த வரையில மறந்துடக்கூடாது, உங்களுக்கு பகுதி 1 புத்தகம் முழுக்க வந்து பகுதி 2ல 2 பாடங்கள் வரும். சரி, 2 பாடங்கள் கட்டாயம் வரும். குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா அங்கிகளோட அந்த 11வது பாடமான சத்தம் அதிர்வு, அதே மாதிரி அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கிற பாடமும் உள்ளுக்குள்ள வரும். சரியா? 13வது பாடமும் வரும் சார். சார் எனக்கு டக்குன்னு அந்த பேப்பர் வந்து எத்தனை வருடத்துக்கான பேப்பர்னு சொல்லுவீங்களா? ஏன்? அது நான் அந்த வினாத்தாளை சர்ச் பண்ணேன். அப்ப அது எத்தனாவது வருடத்துக்கான வினாத்தாள்? 2024ஆம் ஆண்டுக்கான பேப்பர் நான் ஷேர் பண்ணி விடுறேன் குரூப்ல. நீங்க சர்ச் பண்ணிருங்க. ஆமா, தக்ஷிதா சொல்ற மாதிரி வளிமண்டலமுக்கும் வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வளிமண்டலமும் உள்ளடங்க வாய்ப்பு இருக்கு. ஆமா சார். அப்போ நீங்க கட்டாயம் படிக்கத்தான் வேணும். பாடசாலையிலும் பெரும்பாலும் வளிமண்டலம் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன், இல்லையா? போயிட்டாங்க சார். ஓகேமா, அப்ப ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தா கட்டாயம் நீங்க நோ எக்ஸ்கியூஸ், கட்டாயம் நீங்க அவ்வளவு செய்துதான் ஆகணும். சரியா? இப்ப நாங்களும் கொஞ்சம் டிலே தான், சக்சஸ்ல எங்களோட கிளாஸும் டிலே தான். ஸோ படிங்க. அப்போ நீங்க பகுதி 1 புத்தகத்திலே இப்ப நாங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு பாடம் பார்க்கறது, இங்க 3 அப்ப 4 பாடம் நாங்களே கொஞ்சம் பின்னாடி தான் நிக்கிறோம். அப்ப இந்த பேப்பரை போட்டு விடுறேன். பேப்பரை நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா தெரியாட்டி புத்தகத்தை வச்சாவது எழுதுங்க, பிரயோசனம் இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு இல்லை, என்னன்னா நாங்க படிக்காம பேப்பரை டிஸ்கஸ் பண்றதுல பிரயோசனம் இல்லை. ஸோ பேப்பரை இப்போ நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். பேப்பரை நாளைக்கு சரி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்ட் 2 மட்டும் எடுத்து செய்து பார்த்துக்கிட்டு போங்க உங்களோட ஸ்கூல் எக்ஸாமுக்காக. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள். உங்களுடைய மிக நீண்ட காலத்துக்கு பிற்பாடு நடக்கிற எக்ஸாம்ல சிறந்த புள்ளிகளை நீங்க பெறணும். அப்போ 3ஆம் தவணைக்குள்ள நாங்கள் சிலபஸை கவர் பண்ணிக்கொள்வோம். ஸோ இனி பார்ட் 2 பேப்பர் பார்க்கறதுல பிரயோசனம் இல்லை, ஏண்டா நிறைய படிக்காத பாடப்பரப்புகளுக்குள்ள கேள்வி இருக்கு. ஸோ நாங்கள் வெகு விரைவில் அந்த பாடத்திட்டங்களையும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நான் இன்றைக்கு கிளாஸை முடிப்போம். வெளியில போ பேப்பர் குரூப்ல போடுவீங்க. நான் போடுறேன். ஓகே ஓகே ஓகே. காய்ச்சல் எப்படி?